வணக்கம். யோகாசிரமத்திலேருந்து சாந்தி பாலச்சந்திரன். முத்துராமலிங்க தேவரும் ஆன்மீகமும். முத்துராமலிங்க தேவர் மக்களுக்காக அரும்பாடுபட்டவர், நல்ல பேச்சாளர், நல்ல வன்மையுடையவர். ஒரு சமயம் அவர் கேரளாவில் பேச போயிருக்கிறாரு, ஸ்பீச் கொடுக்க போயிருக்கிறாரு. அப்போ திருவாங்கூர் அரண்மனையில் அவரை பேச கூப்பிட்ருக்குறாங்க ராஜா. அப்போ தொடர்ந்து ஒரு வாரம் போல் அவருக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் இரவு உணவுக்கு திருவாங்கூர் அரசர் அவரை சாப்பிட கூப்பிட்ருக்கிறாரு. அங்கே போய் அவர் சாப்பிடும்போது இளவரசி அவரை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இளவரசியை பார்க்கறதுக்காக அவர் போயிருக்கிறாரு. அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு திருமணம் இல்லைன்னு கேட்டிருக்காரு. ஆமாம், திருமணம் ஆகலைன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அவர் முத்துராமலிங்க தேவருக்கு தூக்கி வாரி போடுது. இதுவரைக்கும் யாருமே கேட்காத கேள்வி. அவர் எப்படின்னா திருமணமே செய்து கொள்ளக்கூடாதுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். அப்போ ஷாக் ஆகிறாரு. அப்போ திரும்ப அவர் அந்த இளவரசிக்கிட்ட கேட்குறாரு, எதனால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு. நான் உங்களை நேற்றிருந்து பேசும்போது பார்க்குறேன், தொடர்ந்து பார்க்குறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களை விட உங்கள் மீசை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. மீசைங்கிறது ஒரு ஆண்மையை குறிக்கக்கூடியது. மதுரை தமிழ்நாட்டுக்குள்ளே மீசைங்கிறது ஒரு பெரிய விஷயம். இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, லேடிஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்கள் மீசையை நான் ரொம்ப ரசித்தேன், அதனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு அந்த இளவரசி சொல்கிறாங்க. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையிலையும் அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்குது. இளவரசியும் போகிறாங்க, எல்லோரும் போகிறாங்க கேட்குறதுக்கு. கடைசி பார்த்திங்கன்னா, முதல் நாள் மீசையோட பேச்சாளர் பேசக்கூடியவர், ஸ்பீச் கொடுத்தவர், அடுத்த நாள் மீசை இல்லாமல் ஸ்பீச் கொடுக்குறாரு. எல்லோரும் அதிர்ந்து போகிறாங்க. மீசைங்கிறது ஒரு பெரிய அடையாளம் முத்துராமலிங்க தேவருக்கு. தேவர் இனத்துக்கே மீசைங்கிறது பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை எதுக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. நான் ஆண்மையாக இருக்கிறேன், வீரமாக இருக்கிறேங்கிறது மீசையில் இல்லை. என்னோடய மீசை ஒரு இளவரசியை சலனப்படுத்தக்கூடிய, ஒரு பெண்ணை சலனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்குதுன்னா அந்த அழகு எனக்கு தேவையில்லை, என்னோடய ஆன்மீகம் மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிவிட்டு முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மீசையை வச்சுக்கிறல. அதனால் அவர் வீரம் இல்லை அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. அவரோட ஆன்மீகத்தை அவர் கடைபிடிக்கிறதுக்காக மீசையை திறந்தார். ஒரு பெண்ணை சலனப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக, இனி ஃப்யூச்சரில் யாருமே என்னை பார்த்து சலனப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மீசை எடுத்துட்டார். இது அவரோட ஆன்மீகம். தேங்க்யூ.